வந்து கேட்க முடிய நல்ல விஷயம். 20,000 விருப்பு வாக்கு வந்திருக்கு. மற்ற சைக்கிள்ல வின் பண்ண விட இந்த விருப்பு வாக்கு கூட. என்ன ரெண்டாவது விஷயம் வேண்டா, கௌசலாவுக்கு 15,000 சொச்சம் வந்திருக்கு. அதையும் சைக்கிளை விட கூட. ஒரு வடிவான கிளியரான விஷயம். 5 வருஷம் பார்லிமெண்ட் இருக்கு. 2.5 வருஷம் பார்லிமெண்ட் நிற்பேன். நான் அதுக்கப்புறம் மாநசபைக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் கௌசல் 2.5 வருஷம் செய்யும். அப்படி செய்யலாமா? ஓ எஸ். எல்லாம் ஓகே. நீங்க அதுக்குரிய அத்திவரத்தம் நீங்க போட்டு நல்ல திட்டங்களை வகுத்து நிறைய பேர் நீங்க வந்துட்டீங்க. அடுத்தடுத்த கட்டம் உங்களுடைய சாவச்சேரி, கொடிகாமம், குறிப்பாக நிறைய இடங்களுக்கு வந்து நீங்கள் பல பல திட்டங்களை வகுத்து வடிவா செயற்படுத்தணும். மக்கள் அதைத்தான் விரும்புறாங்க. முக்கியமா நான் நன்றி சொல்ல வேண்டியது எங்க தமிழ் மக்கள், முக்கியமா ஏழைகள் வந்து எந்த வாக்கு பெரும்பாலும் ஏழைகள்டேருந்து தான் வந்திருக்கும். பெரிய மேல்மட்ட ஆக்கள்டேருந்து வந்திருக்கு. அதப்போ எல்லாமே கஷ்டப்பட்ட ஆக்கள் தான் வந்திருக்கும். ஸோ இது முடிய நினைக்கிறேன் ஒரு 1 வீக்ல இந்த நான் சொன்ன எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். முக்கியமா வட்டக்கட்சியில சொன்னான் அந்த ஃபுட் ப்ரோக்ராம் ரெண்டாவது அது எல்லாமே சின்ன விஷயம் எல்லாமே சாவச்சேரி மக்கள் கடைசி மட்டும் கைவிட இல்லை. அதுதான் சாவச்சேரியில எனக்கு கூட வந்தப்போ சாவச்சேரியில கோட்டை நிறைய பேர் கடைசி நேரத்துல மக்கள் எல்லாமே உங்களுக்கு பண்ணி சாவச்சேரி மக்களோட அன்பு வந்து வாழ்க்கையில மறக்கல. நான் பிறந்த இடம் இல்லை சாவச்சேரி, நான் பிறந்த வெளியாகும். அங்க கூட எனக்கு விளையல. ஆனா எனக்கு விழுந்தது சாவச்சேரியில. அப்ப நான் முதலே சொல்லிட்டேன் சாவச்சேரி ஒரு மாதிரி கிராமமா இருக்குமான்னு சொல்லி. சாவச்சேரி, வட்டக்கட்சி, அதுக்கு பிறகு கார்னர், இந்த மூன்றும் அந்த ஓட்டல் எடுப்போம். இந்த பன்மப்படுத்த நிதி எல்லாம் பெறும். ஒட்டு காசு ஒருத்தரும் அடிக்காம முழுக்க நடக்கும். நான் சொன்ன அவ்வளவுதான் செய்வேன் சார். ஒன்ற கவலை இருந்த ஒரு 2 சீட் போயிருக்கலாம்னு கவலைப்பட்டேன். ஆனால் இப்போ என்ன சந்தோஷம் இருக்கு, 2.5 வருஷம் தான் இப்போ பார்லிமெண்ட்ல 2.5 வருஷம் எக்ஸாக்டா முடிய ரிசைன் பண்ணிட்டு கௌசல்யா அடுத்த லிஸ்ட்ல இருக்கபடியா ஆட்டோமேட்டிக்கா கௌசல்யா போகும். அதுக்குள்ள மாநசபை தொடங்கினோம்னா நான் மாநசபைக்கு வருவேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாநசபைக்கு நான் வருவேன். அது நான் கட்டாயம் இது அடிச்ச மாதிரி அடிப்பேன். அது ஒரு டவுட்டும் இல்லை. அந்த 2.5 வருஷத்துல நான் செய்யறதுக்கு பிரதிபலன் அந்த மாநசபை தேர்தலில் தெரியும். பெரும்பாலும் வெப்பினம் நினைக்கிறேன், வைக்கிற நேரம் தெரியும். மற்றது இனி எந்த அரசியல் பயணத்தில் முழுக்க கௌசல்யா அவள் தான் செக்ரட்டரியா இருப்பாள், எந்த பிஏ இருப்பாள், சகல நான் மினிஸ்ட்ரி ஒன்று எடுத்தா கூட அந்த செக்ரட்டரியா இருக்கிறதும் அவ்வளவுதான் இருப்பாள். அப்புறம் உங்களுக்கு அமைச்சரவை எப்படிதான் தந்தா நீங்க அதை ஏற்றுக்கொள்ள அதை பார்க்கணும். முதலாவது என்பிபி இப்ப 90% வின் பண்ணிட்டு இருக்கு. எல்லா இடமே என்பி தான் வின் பண்ணிருக்கு. ஸோ அவருடைய ஸ்டாண்ட் எப்படின்னு பார்க்கணும். சர்வாதிகாரமா இருந்தா போக மாட்டோம். பட் அதை இந்த சான்ஸை பயன்படுத்தி தமிழக பிரச்சனை இல்லாமல் இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை இல்லாம பண்ணி இந்த போராளிகளோட அரசியல் நாங்கள் முதலே சொன்னாங்க தான், எல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணிடலாம். அவ்வளவும் ஒரு 2 மாதத்துல செய்வினோம்டா ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஓகே, அவன் மனச்சுத்தியோட இருப்பேன்டா நான் அப்படியே இருப்பேன். இல்லையண்டா நான் நடுநிலையா இருக்கிறது தான் யோசிக்கிறேன். எது கட்சியில போய் இருக்கிறதா இல்லை டின்னு நான் யோசிக்க மாட்டேன். பட் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து செய்யறதுல பிரயோசனம் இல்லை. ஏன்னா மெஜாரிட்டி எடுத்து வச்சிருக்கணும். அவை இந்த நுழைச்சி ஏதாவது யூஸ் பண்ணலாமன்ற ஆசைப்பட்டு கேட்டுச்சினம்டா உங்களுக்கு உங்களால் இதேலும் நீங்க செய்யுங்க. ஆனா நான் போய் கெஞ்சி செய்யற அளவுக்கு இல்லை. நான் போய் கெஞ்சி இப்போ பவனந்தராசர் தான் நாங்கள் வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும். இதில் பவனந்தராசருக்கு விடிஞ்சிருக்கான்னு சொல்லி கோல் பண்ணி தான் சொல்லுவாங்க. சார் விடிஞ்சிட்டேன், வெட்டி பார்த்துட்டு தான் சொல்லுவேன் விடிஞ்சிட்டேன். ஸோ அப்படியானாக்கள் மினிஸ்ட்ரி எடுக்கிறத நான் விரும்ப மாட்டேன். அப்படியான மினிஸ்ட்ரி எடுத்தால் நான் இங்கே வந்துடுவேன். எந்த வர வந்துடுவேன். நான் சரி நல்ல மெனசன். பட் அது விஷயத்தை சொல்லுவோம். ஒரு அவன் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். என்பிபி தங்கண்ட ஆக்களுக்கு தான் அமைச்சு பதவியில் கொடுத்து எல்லாம் செய்ய போட்டோம். நாங்கள் எங்கட பாட்டு செய்வோம். ஒரு கொஞ்சம் காசு ஒதுக்கி தானே பெண்மப்பத நிதி என்று அதை விட தமிழ் புலம்பெயர் தமிழர் இருக்கணும். என்பிபியோட ஒரு டீசெண்டான ஒரு நெகோசியேட் பண்ணோம். முக்கியமான விஷயம் இப்போ தமிழர் நிற்கிறது நான், மற்றது ஸ்ரீதரன், மிஸ்டர் ஸ்ரீதரன், அது பிறகு மிஸ்டர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இந்த 3 பேரும் தான் தமிழர் நிற்கிறோம். கட்டிகளோடு நிற்கிறோம் 4 பேர். அவரோட வெண்ணிலையும் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் தமிழர் நிற்கிறது நாங்கள் 3 பேரும் தான். ஒரு பப்ளிக் ரிக்வெஸ்ட், நான் ரெடி. அவ எல்லாருமா சேர்ந்து இயங்க போயிடமெண்டா எனக்கு அந்த கட்சி அந்த பேதம் ஒன்றுமே இல்லாம ஒற்றுமையா நிக்கிறதுக்கு நான் ரெடி. ஆனா அதுக்காண்டி நான் தான் தலைவர் அதெல்லாம் சரி வராது. பட் ஒற்றுமையா நிக்கிறது ஒரு ப்ரொஜெக்டை வடிவா எழுதி செய்யறேன்டா அவ செய்யறது இவ்வளவு செய்யவும் இல்லை தானே. இப்போ
செய்யவே தேவையில்லை, பேசாமல் இருக்க சொல்லுங்க, நான் அதை வடிவாக செய்கிறேன், நான் தங்கண்ட பேர் எடுத்துன்னு போட்டும், கோல்டு மெடலில் வேண்டி கைதட்டில் வேண்டி போட்டும். பட் அதை நம்ம செய்ய வேண்டியதை வடிவாக செய்கிறேன். இல்லை திருப்பியும் பிரிஞ்சு அணிக்க போகிறோம், கேந்திரமார் பொன்னம்பலம் தனி குதிரை ஓடத்தான் போகிறார், சிறுகரன் தனிவார ஓடத்தான் போகிறார் என்றால் நான் இந்த பல்ல சுயமாகவே இருப்பேன். அப்படியே ஆனால் சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நேராகவே சொல்கிறேன், நீயும் தமிழர் மிச்சம் 3 பேர் தானே யாழ்ப்பாணத்தில் மிஞ்சி நிற்கிறோம். அந்த 3 பேரும் இந்தியாவில் நின்றா அங்கால 3 பேர் என்பிபி நிற்க போயிடும். அங்கே 3 பேரில் ஒருத்தருக்குமே கெப்பாசிட்டி என்ற சாமானே இல்லை, கெப்பாசிட்டியே இல்லை. அது ஒரு மினிஸ்ட்ரி ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒருத்தருக்குமே இல்லை. ஸோ அனுராக் அது அனுராகுமார் திசாநாயக்க ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட்டுக்கு அது வடிவாக விளங்க நினைக்கிறேன். அதாவது ஒரு மினிஸ்ட்ரியை ரன் பண்ணுறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வேணும். ஸோ நான் அதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண வேறு நினைக்கிறேன். இல்லை தண்டை கொடி பிடிச்சாக்கள் தங்களுக்கு இது என்ன போஸ்ட் நட்டாக்களுக்கு தான் இது நடக்கணும்னா 5 வருஷம் தான் என்பிபி அரசாங்கம் இருக்குது. டாக்டர், தற்போதைய மதிப்புக்குரிய அனுராகுமார் நாயக்கா உங்களை உள்வாங்காமல் நீங்கள் தனியாக செயல்பட விரும்பின் நீங்கள் உங்களை கொண்டு வரப்பட்ட பன்னிமைந்தன் தவிர வேறொரு புலம்பெயர்ந்தவர்கள் கூப்பிட்டால் அவருடன் கூட இருந்து கட்டாயம் பயணிக்க விரும்புவீங்களா? புலம்பெயர்ந்தேன் இல்லை, அதில் அங்கே சகோதரம் என்னென்றால் அந்த ஒரு டிக்டாக் தளமோ அல்லது அதுதான் என்ன தூக்கி விட்டது. பட் அது பன்னிமைந்தன் டிக்டாக் இங்கே அரசியல் நடத்துறாருன்னு இருக்காது. புலம்பெயர் தமிழர் எல்லாரையும் சந்திப்போம். அவையில் ஒரு கேள்வி இருக்குப்பா, கொமிட்டியை இது கொஞ்ச நாள் சொல்லக்கூடாது, வெண்ணிமைந்தன் டிக்டாக் அரசியல் உண்டு. அதால அதையும் வெண்ணிமைந்தனையும் உள்ளடக்கி கொண்டு, அவர் அண்ணாவையும் உள்ளடக்கி கொண்டு மற்ற எல்லா படிச்சாக்கள் வெளியில் ப்ரொஃபமேர் இருக்கிறாங்க, கன்சல்டமேர் இருக்கிறாங்க, எல்லாரையுமே இணைச்சு கொண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு நிதியத்தை கட்டி எடுப்போம். அந்த நிதியத்துக்குள்ளால என்னடா 5% காசு அதில் நான் வராது. அந்த நிதியத்தை புலம்பெயர்ந்தவர் மற்றது இங்கேயும் அனுராகுமார் திசாநாயக்கர் நான் பெர்மிஷன் எடுப்போம் பிரசிடென்ட்டு. அவரும் அதை விரும்ப நினைக்கிறேன். எங்களுடைய கரன்சி இப்போ ஒரு பேலன்ஸில் இல்லாட்டிலும் கொஞ்சம் குறைஞ்சி வந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சு அது கொஞ்சம் நாளில் திருப்பி $1 ஏறுமெண்டு எதிர்பார்க்குறேன். நான் எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக் நாலேஜில் அப்படியான நேரங்களில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரவங்க அவர் ஆசைப்படுவார். அதே நாங்கள் இதே சுற்றியோட விடுவினம் என்று சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு 2 ட்ரில்லியனை கொண்டு இங்கே போட்டால் பிறகு திடீரென்று அதை பிளாக் பண்ணி விட்டால் முழுக்க பிரச்சனையாக போயிடும். ஸோ அந்த வேர்டிங்ஸ் அந்த உத்தரவாதங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் வடக்கு கிழக்க காட்டியிருப்பதில் நான் 100% முழு மனசுத்தியோட வேலை செய்யும். நீங்களும் ஒரு அழைப்புகளை விடுவீங்களா டாக்டர் புலம்பெயர் மக்களுக்கு? ஆல்ரெடி கூட வந்து நான் அதை ஆல்ரெடி விட்டு அவர்களால் தான் நான் எம்பியாவே வந்திருக்கிறேன். புலம்பெயர் மக்கள் ஒவ்வொரு நாளும் கோல் பண்ணி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. புலம்பெயர் மக்கள் ஒவ்வொரு நாளும் இரவு பகலா நித்திரவும் இல்லாம அவ தந்த காசுல இது வரைக்கும் 56 லட்சம் ரூபாய் காசு தான் இருக்கணும். காசு நேரம் என்னட்ட தரையில ஒவ்வொரு பிரிண்ட் பண்ணி இப்படித்தான் வந்தது. அவ செய்த உதவியலால தான் இப்ப நான் நினைச்சிருக்கேன் எங்கள்கிட்ட 2 சீட் இருக்கு. 2.5 years நான் நிற்பேன், 2.5 years கௌசல்யா நிற்கும். ஏன் நான் சொல்றேன்டா, எந்த விருப்புவாக்கு 20 நேரம் கௌசல்யாண்ட 15,000 வச்சோம். மற்ற எம்பி மேட்டை விட விருப்புவாக்க வளர்ந்தா கூடு. அப்போ உங்களுக்கு விளங்கணும் சாம் யாரை விரும்புதுண்டு. அப்போ 2.5 வருஷம் அவங்களுக்கு கொடுக்குற நியாயமோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு வடிவா எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டு பேஸ் ஒன்றை போட்டு கொடுத்து சின்ன பிள்ளை தானே பேஸ் ஒன்றை கொடுத்து அவளை பின்னாலோட நான் இங்கே மானசபை தொடங்கினோன்னா மானசபை ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. ஓ இல்லை அது டிசைட் பண்ணி நீங்கள்லாம் வந்தது ஆரோக்கியமா நான் அதை வடிவா செய்து கொடுக்கோண்டா. அவள் சின்ன பிள்ளை தானே, அப்போ அவள் அங்கே போய் எடுத்த வீச்சுக்கு எல்லாம் செய்யறது கஷ்டமா இருக்கும். நானும் இப்போ கூட சுமந்திரன் மிஸ்டர் சுமந்திரன் தோத்துட்டார். பட் அப்படியான பழைய அரசியல்வாதிகளை ஒதுக்காம அவையோட அட்வைஸ் எடுத்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எங்களுக்கு அரசியல் தெரியாது, பட் அவ ஒதுங்கி போகக்கூடாது. இதோட அவ இருந்து எங்களை வழி நடத்தணும்னு ஆசைப்படுறோம். அது எந்த அரசியல்வாதியா இருக்கட்டும், டக்ளஸ் தேவானந்தாவா கூட இருக்கட்டும், அங்கஜனா கூட இருக்கட்டும், அவ எப்படி மனசக்தியோட இருக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஆசைப்படுறேன் அவ எங்களை வழி நடத்தணும். ஏனென்றால் ஒரு காலத்துல திருப்பியும் தந்த செல்வா மாதிரி பிஜேபி செல்வ மாதிரி மாற்றங்களை வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு நாளும் பண்ணா இப்ப அடிக்கிற டாக்டர் இப்ப பொறுத்த வரைக்கும் சனம் ஆசைப்படுது. என்னோட கஷ்டப்பட்ட சனம் டாக்டர் வந்துட்டார். அப்ப எங்கண்ட வீட்டை ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் வட்டக்கட்சியில போஸ்ட் போட்டு பண்ணி ஆசைப்படுறது. சொல்லாத சனம் போட் போட்ட சனம் இவ்வளோ எதிர்பார்க்கும் டாக்டர் அங்க பெறுவாருண்டு. எனக்கு ஒரு 2-3 days தாங்கோ போயிட்டு அந்த 21ஆம் தேதி மாவீர தினம் ஸ்டார்ட் பண்ற நாள் அண்டு எங்கண்ட ஃபர்ஸ்ட் டூரே நடக்கும் நினைக்கிறேன். ஓட் செரிமனி நடக்கும். அது முதல் நாள் எடுத்த வீச்சுக்கு நாங்கள் எங்களோட மாவீர இதுல கதைக்கு டைம் கிடைக்குமோ எனக்கு தெரியாது. பட் நான் மாவீரத்தினம் கொண்டாடுவேன். அனுராதானே சொன்ன ஒரு விழாகாலமும் நாங்கள் மாவீரத்தினம் கொண்டாட விடுவோம்.
இப்போ அரசியல் கைதியில் விடுவோம்னு சொல்லி அப்போ அவர் சொன்னதும்படி நான் வந்து ஆனால் 19 வழக்கு போட்டால் எனக்கு தெரியாது, 19 வழக்கு எனக்கு போடணும் தெரியாது. பட் தேசியம்ன்றது என்ற உயிர், அதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். இப்போ தேசியம் ஜாழ் மாவட்டத்தில் செத்து போறதுக்கு தான் கவலை. இன்னொரு முக்கியமான விடயம், மக்கள் இப்ப அதிகமா உங்களை விரும்புறாங்க. அதுவும் நேற்று இரவில் இருந்து சரியா இதுல அதிகமா கொமெண்ட்கள் வைக்கிறாங்க. இப்ப வைத்தியரை தயவு செய்து சமூக வலைத்தளங்களில் வளமை போல் இல்லாது இப்படியே அமைதியாக செயற்படுமாறு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியே செயற்பட்டீங்களா இருந்தால் மக்கள் மக்களுக்கு உங்களோட பிசினஸ் அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். இனி வந்து இனி அப்போ நான் ப்ரொஃபஷனல் டாக்டர் எப்படி இருப்பாரோ அப்படி பார்ப்பேன். இப்படி ஒரு முடிவு சொன்னீங்க ஆறு டாக்டர் பழைய முழுமையாய்ந்த அரசியல்வாதிகளை இந்த அரசியல் தெரியும், எங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, அவைக்கு அரசியல் தெரியும். அப்ப அவே பின்னால நின்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வேணாம இருந்தேன்டா நாங்கள் பழைய நிலைமைக்கு 2009க்கு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. 2004க்கு சொல்லல எப்படி நாங்கள் இருந்தோமோ அப்படி ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய இருக்கு. அவே விலத்தி விட்டுட்டு போயிட்டு நம்ம சொன்னா நாங்களும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்க அரசியல் படிச்சு கொண்டு மேல வரைக்கும் கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு நல்ல அரசியல் செய்யறதுக்கு ராசா அந்த அந்த குப்பாடி அரசியல் தேவையில்லை. தாரகாசை அப்படி உண்மையா எந்த பிரதேசத்துக்கு தேவைன்றத பிரதேசவாதம் இல்லாம, உதாரணத்துக்கு எனக்கு வெளியாமம் போடையில தென்மராட்சியம் போட்டிருக்கோம். அதுக்காண்டி நான் தென்மராட்சியம் மட்டும் கட்டி பூசாமே அப்போ எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் பார்த்து, இப்போ நான் யாழ்ப்பாணத்தின் பிரதிநிதி தானே, எல்லா இடங்களும் போய் பார்த்து எங்க உண்மையாவே தேவை இருக்கு, எங்க கஷ்டப்பட்ட வேலையில் வாழ்றான்னு பார்த்து, எங்க டிஃபரெண்ட் லேபிள் என்று சொல்றது என்ன சொன்ன தமிழ்ல மாற்றுத்திறனாளி என்று சொல்றது, மாற்றுத்திறனாளிகள் என்று வேலையை முதல் செய்து அது போராட பாதிக்கப்பட்டார்கள் முதல் செய்து மற்றதும் வடிவாக செய்வாங்க. எனக்கு விடிய கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது. பட் இப்போ தான் டிசைட் பண்ணினேன் 2.5 years எனக்கு பார்லிமெண்ட்டில் காணும். அது முடிய நான் ஓட்டோவாக ரிசைன் பண்ணுவேன். லிஸ்ட்டில் வந்து கௌஷலில் இருக்கிறபடியா 2வது விருப்பு வாக்கு அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன். நான் அதை சொல்லி கொஞ்சம் சொல்கிறதுக்காண்டி தஜம் வேறு யாருக்கா வந்து அதில் மயூரன் வாக்கு வந்து 7000, மற்ற அறிவன் பெண்டா 6000, அதை விட அக்கா லோஜியாக்காக்கள் தான் 5000. அந்த போர்டில் தான் நிற்குது. மயூரன் சரியான ஒரு புல விட்டு நினைக்கிறேன். நான் கவலையோட தான் வழி அனுப்ப வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கதை பண்ண தெரியாது. மயூரன் பேசாமல் இருந்திருந்தேன் எங்களுக்கு 2 ஷீட் 3 ஷீட் வர இருந்திருக்கும் தனியா மினிவே. உங்களுடைய சக வேட்பாளரை பற்றி அவர்களுக்கு எவ்வளோ ஓட்ஸ் விழுந்த சம்பந்தமா அதுதான் சொன்னேன் சொல்லிட்டு மயூரன் பிராசன்னாக்கும் லோஜியாக்காக்கும் 5000 6000 அந்த ஓட்ஸ் 5000 அடிச்சு வச்சோம், 5000 அடிச்சு வச்சோம். அப்படி 2 பேர் என்ன அது வந்து 2.5 வருஷத்துக்கு பிறகு நான் கொடுக்கல சொல்லுவேன் எப்படி வசதி என்று. இல்ல அது வந்து நான் சொன்னதான் எல்லாரும் சொல்லிச்சுன்னா தங்க கௌசல்யாவுக்கு என்ன பேர் வந்தாலும் பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைலாம் எடுத்து கொண்டு இருக்கீங்க, அவங்க என்ன பேர் வந்தாலும் பரவாயில்ல, விட்டுட்டு அரசியலை செய்யுங்க. வந்து விட்டுட்டு அரசியல் செய்யாததால ஒரு எம்பியா போடுறதை விட அவளை நின்று அவளை நான் ரெஸ்ட் ஆஃப் த 2.5 years 2.5 வருஷம் முடிஞ்சு நான் இங்கே மாநசபை தொடங்கினு தானே இப்போ புது கான்ஸ்டியூஷன் எழுதி அந்த டைம் நான் இங்கே தான் நிற்பேன். சார், இந்த தெளிவான பேச்செல்லாம் நீங்கள் தமிழ் தேசிய அரசியல முன்னெடுக்கணும். கட்டாயமைப்பு உபடா காலமும் ஒரு ஜோக் அடிச்ச அர்ச்சுனாவை பார்த்துனீங்க. ஏன்டா நீங்க ட்ரோல் அடிச்சாலும் சேவ் பண்றாள் நான் ட்ரோல் அடிப்பேன். அந்த ஆக்களுக்கு எல்லோடி வரும் லெட்டர் ஆஃப் டிராஃப்ட் என்று சொல்றது, டிமாண்ட் என்று சொல்றது, 500 மில்லியன் 5000 அது ஒரிஜினல் லெட்டர் வரும். லோ லெட்டர் சைன் பண்ணி முக்கியமாக அந்த பூவன் மீடியா மற்றது வேறு யாரு ஜிஎல் தர்ஷன் இல்ல அவேட்ட சொல்லுங்க. அந்த லெட்டரை வெயிட் பண்ணிக்கொண்டு பார்த்து கொண்டு இல்ல அந்த லெட்டர் ஆஃப் டிராஃப்ட் அனுப்புவேன். எப்பன்னு சொன்னா அவைக்கு விளங்கணும் ஒரு வழக்குன்ற வெளியே எவ்வளவு உண்டு. சும்மா வந்து கதைச்சு வழக்குகளை கூட்டுறதை விட நான் ஒரு வழக்கொண்டு ஏத்துறேன் அப்ப தெரியும். அப்படி ஒரு கொமர்ஷியல் கோர்ட்டுக்கு ஏத்தேகல 500 மில்லியன் அந்த வழக்கு தோத்தா இப்படி அப்போ ஒரு பயம் கொண்டு போயிடும். 18 வேற வழக்கு வச்சிருக்க வேண்டாம் வெளியப்பதான் விளங்கும். சும்மா ஒரு ஏதோ ஒருத்தனை ட்ரோல் பண்ணணும்ன்றதுக்காண்டி கால் விழுந்து விட்டு ஓடி விட்டான் தம்பி அப்படின்னா அழுதேக்க அதுக்கு விளங்கணும். அப்போ இன்றைக்கு 186 188 நாள் நேற்று ஃபுல்லாவே நித்திரை இல்லை ராசா. 2 பேர் நித்திரே இல்லை. எல்லாரும் மற்றெல்லாம் சொல்லிச்சுன்னா இப்படி தாங்குறீங்க. 180 நாள் நித்திரை இல்லை ராசா. 2.5 படுத்துறேன். இந்த ஃபோன் பார்த்தா எழுதுறீங்க 3:30 திருப்பி எழும்பிடுவேன். எழும்பி எல்லாட்ட கூழ் மான்ச பண்ணி என்ன செய்து சரியா கஷ்டப்பட்டாங்க. என்ன அதுக்குள்ள போட்டிருப்பாங்க அண்ணா ஷேர் அதே மாதிரி ஒருத்தன் ஷேர் பண்ணிட்டு இன்னொருத்தன் ஷேர் பண்ணி அவங்க அடிபடுவாங்க. எனக்கு சரியான மிக்க நன்றி சொல்லணும். உங்களுக்கு இதுல ஒரு கேமரா நிற்கிற அவ்வளவு பேருக்கு நாங்கள்லாம் சொல்லணும். இல்ல அது வேற பிரச்சனை. அது ஃபினான்ஷியல் கெயின்ன்றது வேற, எமோஷனல் சப்போர்ட்ன்றது வேற. இடம் இப்போ நான் போய் இடத்துல ரங்கேக்க நீங்க நிக்கிறீங்க அது வீடியோ வரும்ன்றது எனக்கு சரியான சந்தோஷம். அது வந்து சரியான சந்தோஷம். அது உங்களே விளங்காது. அப்போ உங்கள்ட்ட காசு சொட்டு வருதுன்றது பெரிய சந்தோஷம் இல்லை. அது வேற ஒரு வழியாலே நீங்க எடுத்துடலாம் ப்ராசஸ். ஆனா அந்த நீங்கள் நிற்கிறான் அந்த மது நிற்கிறான் அந்த ஒரு கிரே கலர் கார் நிற்குது
இந்த இவன் நிற்கிறான் அந்த வெள்ளை கலர் பைக் நிற்கிறன்றது ஒரு சரியான சந்தோஷம். ஏனென்றால் அது நியூஸ் அவ்வளோ அப்படியே பப்ளிக்கு போகும். இனியும் அடுத்தடுத்த ப்ரொஜெக்டுகள் செய்யல வந்து அதில் பார்த்து டாக்டர் இந்த ப்ரொஜெக்ட் எழுதியிருக்கார், அந்த ப்ரொஜெக்ட் எழுதியிருக்கிறார், அதால் இப்போ ரோட்டு போடப்படுது, இப்போ இது கட்டுறோம்னா அதில் எடுத்து போடுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி டாக்டர் நாங்கள் காசுக்காக எதிர்பார்த்து இல்லை டாக்டர். இப்போ இதுல இப்போ நீங்கள் வெளியில வரும்போது வேற அரசியல்வாதிகளும் இந்த பாதையை கடந்து போனவர். ஆனா உங்களுக்கு உங்களோட வருகைக்காக தான் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லி அது மட்டும் காசுக்காக மட்டும்ன்றது இல்ல. காசு இல்லையா ப்ரோ, சுத்தமா காசு என்ற காலம் இல்லை. இதுல உங்களுக்கு சொத்து காசு வரும் முதல்ல நீங்க வேற எங்கேயா போய் வடிவா உழைச்சிடலாம். சரிதான், வேற எங்கேயா போய் வடிவா உழைச்சிடலாம். ஆனா சும்மா ஒரு இதுக்கு வேற ஒரு கண்டாக்ட் தான் வடிவா உழைச்சிடலாம். நீங்க நிக்கிறீங்கன்ற சந்தோஷமாடா எனக்கு ஒரு மீடியா கவரேஜ் இருக்கிறது. நீங்க எல்லாம் மெட்டாக்களை யூடியூபர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மீடியா காணுமா நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் எழுது நாங்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல போட சொன்னோம். நான் அதுக்கு பிறகு ஒரு சின்ன ப்ரொஜெக்ட் ஒன்று வடிவா எழுதிட்டடாப்பா. உங்களுக்கு யூனிஃபார்ம் உங்களோட ஒரு கோடு உண்டு. நாங்கள் கட்சி போடு வந்தானே, கட்சியின் மீடியாவை நாங்கள் எங்கே போனாலும் நான் தச்சமே மினிஸ்ட்ரி எடுத்தாலும் அந்த டிஷர்ட்டோட நீங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு. அன்னையில சொல்லுங்க சேருட்டு எல்லாம் இல்லை, அன்னையில சொல்லுங்க நான் மது வந்து நிற்கிறேன். நான் வந்து அது எப்பவும் மாறாது, அது செத்தாலும் மாறாது. மற்ற அரசியல் மாதிரி மாறாது. நான் உங்களை ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். சரி தானே, வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. நீங்க நீ போன 5 மணி காய்ச்சாதான் எங்களுக்கு போன் எடுக்க மாட்டேன். இல்லை இனி ஆன்சர் பண்ணி இவ்வளோ நேரம் போகணும். நான் கிளிநொச்சியிலேருந்து வந்து நிற்கிறேன் நைட்ல இருந்து. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் என்ன சொன்னால், நிறைய தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து யாழ்ப்பாண பகுதியெலாம் வைக்கிறாங்க. அப்போ நிறைய மக்களுக்கு நாங்கள் வந்து நைட்டாக என்ன சொல்கிறது, உங்களோட போஸ்டர்களுக்கு கிடைச்சதை வந்து நாங்கள் ஒட்டி இல்லாத கட்டத்தில் நாங்கள் தனியாக நிறைய பிரச்சனை மேற்கொண்டோம். அங்கே மக்கள் கேட்ட விஷயம் வந்து டாக்டர் வந்து அதிகமாக யாழ்ப்பாணத்தில் தான் செலவிடுறார், எங்ககிட்ட வரமாட்டாங்கன்னு நிறைய மக்கள் வந்து ஏங்கி நிற்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கனகபுரம் ரோட்டில் உள்ள கடைகளை விட கிளிநொச்சி சந்தைக்குள்ளே இருக்கும் ஒரு கடை செட் உண்டு. அதுக்குள்ளே போயிருப்பாங்க, நிறைய யூடியூபர்ஸ் போயிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்களோட பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்காக நான் பிரச்சாரம் செய்யக்கூடிய அவங்க கேட்டது டாக்டர் இனி நாங்கள் ஓட்டு போட்டால் இங்கே வருவாங்க. இப்போ கிளிநொச்சியில் வந்து 2000 ஓட் தான். ஆனால் கிளிநொச்சியில் இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஏனெண்டா நான் வடிவாக சொல்லிக்கிறேன். இந்த வேலைகளுக்கான அரசியல் வட்டக்கட்சி போன அனுப்பு அவனுக்கு தெரியும். வட்டக்கட்சி ப்ரொமிஸ் பண்ணிக்கேன் இதை கிட்ட 3.5 லட்சம் ரூபா கிட்ட அந்த மொத்த அந்த கணிக்கிறேன் இந்த அவனுக்கு தெரியும். நான் சொன்னேன் 2 பேருக்கும் அந்த கோட்டேஷன் எடுத்து அனுப்புவோம். அது ஒரு 5-6 நாள்லேயே ஒரு விளம்பரம் 2 கிழமையில அதை செய்து முடிப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட்டாக செய்யறது நீங்கள் கட்டுறது உங்களோட பொறுப்பு. அதை ஃபண்ட் எடுத்து தந்து சாமான் எடுத்து ரக்கி விடுறது உங்களோட பொறுப்பு. நேராக அந்த கடைக்கே உங்களுக்கு சாமான் வரும். நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லையா. எடுத்து போடு கட்டாயம் போடு. அப்பதான் அந்த காசை தந்தாக்களை தெரியும் அதை ஒழுங்கா பயன்படுத்தப்படுது. அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்டாப்பா, நீங்கள் வந்து அந்த பில்லையும் எடுத்து போட்டு அந்த கடைக்காரரையும் எடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு முழு ப்ராஜெக்ட்டுக்கும் இவங்களையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு நினைக்கிற 2 சின்ன பிள்ளைகளையும் எடுத்து விளையாடி எடுத்து வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா தான் மக்களுக்கு தெரியும் அந்த காசு நேர கடைக்கு போயிருக்கு, இவங்கள்ட்ட போயிருக்காங்க. அந்த ஒரு கடைப்பாடு உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. அதை செய்து விடுங்க வடிவா. அது உங்களுக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ அதை வடிவா செய்து விடுங்க. டாக்டர் நீங்க இப்ப உங்களுக்கு எம்பியா வந்துட்டீங்க, தமிழுக்காக நீங்க முக்கியமான ஒரு ஆளா இருக்கீங்க. நீங்க வந்து கட்டாயம் வந்து மக்கள்கிட்ட வந்து கதைக்கணும். ஒரு நாளைக்கு வந்து மக்களுக்காக நீ செலவிடணும். இப்ப நீங்க ஒவ்வொரு ஆளா போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு இல்ல ஒவ்வொரு ஏரியா மீட்டிங் பண்றேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அங்க இருக்கோம். இப்ப நீங்க எங்களுக்கு வரப்போற டேட்டா சொன்னா நாங்க மக்களை கூப்பிட்டு அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணக்கூடிய சான்ஸ்கள் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு என்ன தொடர்பு பண்ணீங்க, நான் உங்களுக்கு நிறைய முறை கோல் எடுத்து நான் உங்களுக்கு நம்பர் இருக்கு. ஒரு ஆள் நம்பர் இருக்குதா? நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க, நான் உங்களை வந்து மீட் பண்றேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க. நான் போன ஆசைப்படல. நான் எப்படியும் கஷ்டப்பட்டு 2100 ஓட்டாவது உங்களுக்கு எடுத்து. அது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய ஓட். அதுல கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலே அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறைஞ்சிருந்தாலே 5000 தான் வந்திருக்கும். சிறு துளி தான் பெரிய வெள்ளம். நான் இனி இப்போ யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் பொதுவான எம்பி. எனக்கு ஓட் போட்டுறதுக்கு மட்டுமில்லை, நான் எம்பி விளையாச்சு உங்களுக்கு. அதால் இனி போய் எங்கே முக்கியமாக தேவை இருக்கோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன். கிளிநொச்சியில் பெரிய தேவைகள் இருக்குது. ஸோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன். முக்கியமாக அந்த கண்டறியாக்கள் 270 பேர் இருக்கணும். நான் சொன்னால் நான் திருப்பி அங்கே வரைக்கில் பொட்டியில் இருந்தோன்னு உங்களோட ப்ரோக்ராம் நடக்காண்டு அதுக்கு ஒரு வருஷம் கேட்டினேன். அதை செய்வேன். நான் அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வந்தோடனே நான் வாழ்க்கையில் மறக்கவே இல்லை. பன்முகப்படுத்த நிதி வந்தோடனே நேரம் முதலாவது அதுக்கு தான் சொல்லுவேன். சரிதான், நாங்களும் இளைஞராக இருக்கனால உங்களுக்கு நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ண காத்திருக்கிறோம். அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ எங்களை உயிரை கொடுத்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ கட்டாயம் வந்து எங்களோட எப்பயும் இருக்கும்னு நான் வேண்டிக் கொள்றோம். அவ்வளோதான் நன்றி. தேங்க்யூ. வெற்றி கொண்டாட்டம் இல்லை உண்மையாக இது வெற்றி கொண்டாட்டம்ன்றதை விட அடுத்தது மாவீர தினம் வருது 21ஆம் தேதி. இப்போ வெற்றி கொண்டாட்டத்தை என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2.5 இயர்ஸ் கௌசல்யாட்ட வடிவா எல்லாத்தையும் அது வரைக்கும் பிஏ இருப்பா, அதுக்கப்புறம் எம்பி ஆயிடுவா. அதால் இப்போ எனக்கு 2
போஸ்ட் வந்தேன்னு நான் நினச்சி கொண்டிருக்கிறேன். அந்த 2.5 இயர்ஸ் கௌசல்யா என்னோட பார்லிமெண்ட் வரும் ஃபுல்லாக எல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 2.5 இயர்ஸ் அப்புறம் எங்களோட மாநசபை வரைக்குள்ள நான் வருவேன். வெற்றி கொண்டாட்டம் என்று சொல்கிறத விட உங்களோட சந்திச்சா எங்களோட யூடியூப் படியாசோட நாங்கள் ஒரு நாளைக்கு வடி நோம்பல சாப்பாடு சாப்பிடுவோம். இருந்து வடிவா கதை இப்போ ஒரு நாள் இருந்து காய்ச்சல் தானே உங்களோட வீடு எங்கே நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ ஒன்றுமே தெரியாது. வீடியோ எடுக்காம கதைப்போம். ஓ அதனால் இல்லை அது வீட்டில் இருந்து வடிவா சாரி எங்கேயோடது வடிவா சாப்பிட்டு வடிவா காய்ப்போம். அதுக்கு பிறகு ஒரு டீம் அது நான் ஒரு மீட்டிங் மாதிரியே கால் பண்ணுறேன். எல்லாரும் நினைக்கிறோம் இதோட எம்பி மேலே முடிஞ்சில்லை. இந்நாளிலேருந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுது. நாளையிலேருந்து நான் கொடுத்த வாக்குறுதி அவ்வளோ காப்பாற்றணும். எனக்கு போட் புலாத இடங்களுக்கு முக்கியமாக போகணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் ஓட் போடையில் அடுத்த வருஷம் போடுங்கன்றதுக்காண்டி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமாக இல்லை தான் போல கிளிநொச்சிக்கு போகாது. ஏன்னா எனக்கு சரியான டைட். அது இடையில வேறு கேஸுகள் வந்து 5-6 நாள் ரீட்டுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு கேஸுகளில் அது பிடிபடாது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஒரு 1.5 நாள் நொமினேஷன் வந்து எல்லாரும் மக்கள் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் மறந்துட்டுனா கௌசல்யாவால் தான் நான் இதில் நிற்கிறேன்ன்றது நான் சொல்லிக்கல. அப்போ எல்லாரும் ட்ரோல் அடிச்சவேன். தங்கம் ட்ரோல் அடிச்சவேன். இப்போவும் நான் அதை சொல்லிக் கொடுத்த வந்து எங்கடா இந்த தங்கத்தை காணையில் என்று தான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் ஏன்னு சொல்கிறேன்டா அவளால் தான் அந்த ஜெயிலுக்குலேருந்து வெளியில் வந்து இப்போ நீங்கள் ஒரு எம்பி அண்ணா அவரால் இருக்கிறாருன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறது காரணம் அவள் தான். ஸோ 2.5 இயர்ஸ் அவள் எம்பி, 2.5 இயர்ஸ் நான் எம்பி. இப்போ நாங்கள் அடுத்த மாநசபை அடித்து பிடிக்கிறோம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரி வரணும். தேங்க்யூவா. அதே மாதிரி அண்ணாண்டு கதைங்கடா, அதே மாதிரி வந்து கதைங்க. இது திருப்பி எம்பி சார் கூட்டிட்டு வந்தீங்கடா அடிதான் போடுங்க. அப்படியே நடக்கும். சரி தானே. தேங்க்யூவா. இடத்துல ஃபோனால் அடிப்பான்னு தூக்குனாது. ஃபோன் எடுக்கிற தூக்குறான் பிரச்சனை. அதுக்கு ஒரு இன்னொரு ஆளை வச்சிருக்க போறேன்டா. சரியான கஷ்டமா இருக்கு ஃபோன் ஆன்சர் பண்றது. இனியும் எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி கால் வரும். நான் வாட்ஸ்அப்ல முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்றேன். சரி சந்திக்கலாமா? எப்பவுமே சந்திக்கலாமே. எனக்கு யாரும் வீடு இல்லை. நான் போய் பாக்குறேன். எங்க இடத்துல ஒரு சின்ன ஒரு வீடு ஒன்று எடுத்து போனா நீங்க செய்த வாழ்க்கையில மறக்க